நம்ம கிட் ஸ்டோரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சந்தோஷமா இருங்க. சோம்பேறி காக்காவும் சுறுசுறுப்பான பறவைகளும் கொண்ட கதை முழுக்க பாருங்க. ரொம்பவே அற்புதமா இருக்கும். ஒரு அழகான கிராமம். இந்த கிராமத்தோட பேரு மருதூர். இந்த கிராமத்துல ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அந்த ஆலமரத்து கிளையிலேயே ரொம்ப நாளா ஒரு காக்கா வாழ்ந்துட்டே இருக்கும். இந்த காக்கா ரொம்பவே சோம்பேறி பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும். அது எழுந்து பறந்து கூட போகாது. எப்போதுமே இந்த கிளையிலே தூங்கி கொண்டே தான் இருக்கும். சாப்பாடு கூட மற்ற பறவைங்க கொண்டு வர பழங்களை தான் பிடுங்கி தான் சாப்பிடும். இப்படியே ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டுருக்கு. அந்த ஆலமரத்துக்கு அடியிலேயே ஒரு அழகான புறா ஒன்று வாழ்ந்துட்டு இருக்கும். இந்த புறா ரொம்பவே சுறுசுறுப்பானது. அது மட்டும் இல்லாம ரொம்ப தினமும் வேலைக்கு போயிட்டு இருக்கும். அப்படிதான் ஒரு நாள் வாயில கடிதத்தை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பறந்து போகும். பக்கத்து கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுத்து அந்த ஸ்கூல் பசங்களை எல்லாத்தையும் படிக்க வைக்கும். படிக்க வச்சுட்டு திரும்பவும் பறந்து வந்து அந்த ஆலமரத்துக்கு அடியில உட்காருது. அப்போ அந்த காக்கா புறா கிட்ட கேட்டுச்சு, ஹே மணிப்புறா, நீ தினமும் இப்படி வாயில கடிதத்தை எடுத்துட்டு ரொம்ப தூரம் பறந்து பக்கத்து கிராமம் வரையும் போயிட்டு வரிய வேலைக்கு உனக்கு கொஞ்சம் கூட கை கால்லாம் வலிக்காதா? கொஞ்சம் கூட டயர்டாவே இருக்காதா? டேய் சோம்பேறி காக்கா, உன்ன மாதிரி எனக்கு மரக்கிளையிலே உட்காந்து சோம்பேறித்தனமா தூங்கிட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ரொம்ப தூரம் பறந்து போகணும், இயற்கையை ரசிக்கணும், ரொம்பவே சந்தோஷமா பறந்து போகணும். அப்பதான் உடல் நல்லா ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா இங்கிருந்து பறந்து போயிடுது. அப்ப அந்த மரக்கிளையில ஒரு பச்சை கிளி வந்து உட்காருது. இந்த கிளியோட பேரு கீதா. இவ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் நல்லா படிச்சிருப்பா. இவளுக்கு ரொம்பவே படிக்க சொல்லி தர தெரியும். இவளுக்கு வாத்தியார் ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால அந்த மணிப்புறா கிட்டையும் காகத்துக்கிட்டையும் வந்து சொல்றா, ஹே மணிப்புறா, நீ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கடிதத்தை தான் கொடுத்து படிக்க வச்சிட்டு இருக்க. ஆனா நான் நாளைக்கு நம்ம காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்குமே அறிய கொடுப்பேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கேன். கீதா, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு வேணா ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் உண்மையை நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க ரொம்ப நாளா சோம்பேறி அந்த காக்கா இருக்கான். உன்னால முடிஞ்சா இவனை சுறுசுறுப்பா மாத்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறா அங்கிருந்து பறந்து போயிடுது. அப்புறம் அன்னைக்கு இரவும் அந்த சோம்பேறி காக்கா அந்த மரக்கிளையில படுத்து அப்படியே ரொம்ப நல்லா தூம்பிட்டு இருக்கு. மறுநாள் காலையில விடியுது. அப்போ அந்த காட்டுக்கு ஒரு கழுகு வருது. இந்த கழுகோட பேரு அர்ஜுன். இந்த அர்ஜுன் கழுகு தான் அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுக்குமே ரொம்ப பாதுகாப்பா இருப்பான். அந்த காட்டுல எந்த விதமான தவறு நடந்தாலும் நல்லது நடந்தாலுமே பறவைகள் கிட்ட எல்லாத்துக்கிட்டையுமே முன்னெச்சரிக்கையா வந்து சொல்லி அந்த பறவைகள் எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சிருப்பான். அப்போதான் பறந்து வந்து அந்த ஆலமர கிளையில உட்காந்துருக்கான். அப்போ அந்த மரத்தடியில சோம்பேறி காக்காவும் புறா கீதா கிளி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அந்த பறவைகள் கிட்ட வந்து அர்ஜுன் கழுகு சொல்றான், ஏய் பசங்களா, நீங்க கத்தியை கொடுப்பீங்களோ புத்தியை கொடுப்பீங்களோ அது அப்புறம் பேசிக்கலாம். நம்ம காட்டுக்கு நாளைக்கு பயங்கரமான மழையும் புயலும் வந்துட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு எல்லாரும் வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே சேஃப்டியா இருந்துக்கோங்க. யாரும் விக்காரணத்தை கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க. இந்த தகவலை நம்ம காட்டுல இருக்க எல்லா பறவைகளுக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் புறா அங்கிருந்து பறந்து போயிடுது. மணிப்புறா, நம்ம கள்ளகிராஜா சொன்னா அது உண்மையா தான் இருக்கும். வா, நம்ம மழையும் புயலும் வரதுக்கு முன்னாடி நம்ம தங்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய வீடா நல்லா ஸ்ட்ராங்கா கட்டிக்கலாம். நம்ம சாப்பிட்ட நாள் சாப்பிட்றதுக்கு நிறைய பழங்களும் கொண்டு போய் வச்சுக்கலாம். என்ன சொல்ற? சரி சரி, வா நம்ம இப்பயே போவோம். அப்பதான் நாளைக்குள்ள அந்த வீட்டை கட்டி முடிக்க முடியும். சீக்கிரமா போகலாம். அடட, என்னடா இது பெரிய முட்டாள்தனமா இருக்குது. நீங்க போய் வீட்டையே கட்டுங்க, என்னமோ கட்டுங்க. நான் இந்த மரக்கிளையிலேயே போய் இருக்கிற பழங்களை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அந்த மரக்கிளையிலேயே ரொம்ப சந்தோஷமா படுத்து தூங்குவேன். நீங்க போய் என்னமோ பண்ணுங்க போங்க. மணிப்புறா, வா நம்ம போலாம். இவன் இந்த மரக்கிளையிலேயே படுத்துக்கிட்டோம். நம்ம போய் வீட்டை கட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம். நீ வாசிக்கிறோம், நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகம் அந்த மரக்கிளியே போய் உட்கார்ந்து நல்லா தூங்க ஆரம்பிச்சிடுறான். கீதா கிளி காட்டுக்குள்ள போய் பெரிய பெரிய மரக்கிளைகள் எல்லாம் உடைச்சு கொண்டு வந்து மணிப்புறா கிட்ட கொடுக்கறான். மணிப்புறா கீதா கிளி கொண்டு வர மரக்கிளைகள் எல்லாத்தையும் வாங்கி ஒரு மரத்து மேல ரொம்பவே அற்புதமான ஒரு மர வீட்டை கட்டி முடிக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கா ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு முழுக்க வேலை செஞ்சு புயல் மழை காத்துன்னு எல்லாம் தாங்குற அளவுக்கு ரொம்பவே அற்புதமான ஒரு மர வீடியும் கட்டி முடிச்சிடுறாங்க. அப்புறம் இன்னைக்கு இரவாயிடுது. காகம் அதே போல அந்த மரக்கிளையில உட்காந்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். கீதா கிளியும் மணிப்புறாவும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு மேகம் கருக்கி மின்னல் வந்து மழை புயல் காத்துன்னு வர ஆரம்பிச்சுது. பயங்கரமான காத்து அடிக்கிறது. அப்போ மணிப்புறாவும் கீதா கிளியும் பயந்து போய் அந்த வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. அப்போ காத்து அளவுக்கு அதிகமாக வீசினதுனால காகம் உட்கார்ந்திருந்த கிளைய உடைச்சு கீழே விழுந்துடுது. காகமும் பயத்துல திடீர்னு கீழே விழுந்துட்டு இருக்கான். அப்போ மணிப்புறா கீதா கிளி கிட்ட சொல்லுச்சு,
கீதா, வெளியே வேற காத்தும் மழையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. நம்ம சோம்பேறி காக்கா வேற என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. ரொம்ப பாவமா இருக்குது. வா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம், என்ன பண்ணிட்டு இருக்கானே தெரியல. மணிப்புரா, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான். ஆனா வெளியே மழையும் காத்தும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. நம்ம வெளியே போனா கூட ரெக்கையில நினைஞ்சிரும், பறந்து கூட வர முடியாது. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, வா, பாவமா இருக்குது, ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி சரி, கதவை தொற, வா, நம்ம சீக்கிரமா போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லிட்டு மணிப்புறாவும் கீதா கிளியும் அங்கிருந்து பறந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஆலமரத்தை போய் பாக்குறாங்க. கவும் முடியாம அங்கேயே அப்படியே படுத்திருக்கு. பார்க்க போனா கீதா கிளியும் மணிப்புறாவும் உடனே இந்த காகத்தை தூக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டை கொண்டு வந்து படுக்க வைத்து விடுகிறார்கள். நம்ம சோம்பேறி காக்காவும் ரொம்ப நல்லா தூங்கிட்டு இருக்கான். மறுநாள் காலையில விடுகிறது. சோம்பேறி காக்காவும் அப்பதான் கண் ஏய் சோம்பேறி காக்கா, நீ எதுக்காக இப்படி இருக்க? நேற்று எவ்வளோ மழையும் புயலும் அடிச்சது, அந்த மரக்கிளையிலே போய் உட்காந்துருக்க. நேற்று நாங்கள் மட்டும் அங்கே வந்து காப்பாற்றலன்னா நேற்று நைட்டு அந்த மலையிலே நினைஞ்சு நீ செத்து போயிருப்ப. உன் உயிரை நினச்சி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? அடடா நண்பர்களே, என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. நான் இனிமே இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பேன். நல்லா பறந்து போய் இயற்கையை ரசிப்பேன். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுப்பேன். என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி சரி சரி விடு, இனிமே நடந்ததையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத, சரியா? தினமும் வேலைக்கு போ, இப்படி சோம்பேறியா இருக்காத. நல்லா பறந்து போய் இயற்கையை ரசிச்சு நல்லா உடலை ஆரோக்கியமா வச்சுக்க, சரியா? இனிமே நம்ம 3 பேரும் ஒத்துமையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள்லாம் இருந்து பறந்து போயிடுது. மறுநாள் அதே போல மணிப்புறாவும் வாயில கடிதத்தை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுத்து பள்ளிக்கூட பசங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டு இருக்கு. நம்ம சோம்பேறிக்காகவும் சாப்பாட்டை தேடி பக்கத்து காட்டுக்கு பறந்து போய் ஒரு மரத்துல உட்கார்ந்து இருக்க பழங்களை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. நம்ம கீதா கிளி மட்டும் ஆலமரத்து கிளையிலே உட்கார்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த பக்கமா பறந்து வந்த ஒரு மஞ்சள் குருவி கீதா கிளிக்கு பக்கத்துல வந்து உட்காருது. அப்போ மஞ்சள் குருவி கீதா கிளி கிட்ட சொல்லுச்சு, ஏய் கீதா கிளி, நான் பக்கத்து காட்டுல பறவைகள் எல்லாத்துக்கும் போட்டி வச்சு திருவிழா நடத்திட்டு இருக்காங்களாம். நான் அந்த திருவிழாக்கு போறேன், நீனு வரியா? ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். மஞ்சள் குருவி, நீ சொல்ற மாதிரி திருவிழாக்கு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா நாங்க வந்துட்டா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன காணும்னு தேடிட்டு இருப்பாங்க. அதனால நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வரியா? கீதா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம போறது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது. நம்ம போயிட்டு திருவிழாவை பார்த்துட்டு நைட் ஆகுறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாம். வா போலாம். எனக்கும் போலான்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்கு. ஆனால் போயிட்டு நைட் ஆகுறதுக்குள்ள சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடலாமா? கீதா, அதையெல்லாம் பற்றி ஒன்றும் பயந்துட்டு இருக்காத. நம்ம போயிட்டு நைட் ஆகுறதுக்குள்ள கண்டிப்பாக சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிளியும் மஞ்சள் குருவியும் அங்கிருந்து ரொம்பவே சந்தோஷமா பறந்து விளையாடிட்டு பறந்து பக்கத்து காட்டுக்கு போயிடுறாங்க. போயிட்டு திருவிழாலாம் பார்த்து முடிச்சிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள திடீர்னு மேகம் கருக்கி மின்னல்லாம் வந்து பயங்கரமா மழை வர ஆரம்பிச்சிச்சு. பயந்து போய் கீதா கிளியும் மஞ்சள் குருவியும் பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பே கீதா கிளி சொல்லுச்சு, மஞ்சள் குருவி, இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் வரல அப்படின்னு. இப்போ பாத்தியா, மழையும் காத்தும் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. இப்போ எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு காணும்னு தேடிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு கூட தெரியல. கீதா, நான் மட்டும் என்ன இப்படி மழை வரும்னு கனவா கண்டேன். சீக்கிரமா திருவிழாவை பார்த்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா இப்படி மழையும் காத்தும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. என்னோட வீட்டுல வேற எங்க அம்மா என்ன காணும்னு தேடிட்டே இருப்பாங்க. இந்த காட்டுக்குள்ள வந்த பாதை கூட மறந்து போச்சு. எப்படி வீட்டுக்கு போறதுனே தெரியல, பயமா இருக்கு. கீதா கிளியோட வீட்டுல மணிப்புறாவும் சோம்பேறிக்காகவும் கிளியே காணோம் அப்படின்னு பயந்து போயிருக்காங்க. அடடா மணிப்புரா, என்னது இது? கீதாவை இன்னும் வீட்டில் அழக்கானோம். எங்கே போனாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவா. ஆனால் இப்போ எங்கே போயிருக்கானே தெரியலையே. வெளியே வேற காத்தும் மழையும் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. இந்த மலையில் எங்கே மாட்டிட்டு இருக்கானே தெரியலையே. வா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அப்படின்னு சொல்லிட்டு மணிப்புறாவும் அந்த சோம்பேறி காக்காவும் அந்த காத்து மலையிலும் கஷ்டப்பட்டு பறந்து போயிட்டு இருக்க போற பாதையில ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்ல ரொம்ப நாளா ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த ஆந்தை கிட்ட போய் மணிப்புறா கேட்டுச்சு, அக்கா, என்னோட நண்பன் கீதா கிளிய வீட்டில் ஆளை காணோம். இந்த பக்கமாவே இது பறந்து போனதை நீங்க பாத்தீங்களா? என்னப்பா இது, காத்தும் மழையும் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஆளக்கணும்னு சொல்றீங்களே. காலையில ஒரு மஞ்சள் குருவியும் ஒரு பச்சை குருவி இந்த பக்கம் தான் பறந்து போனதை நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு பக்கத்து காட்டுல போய் பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிக்கா, தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நாங்க போய் இப்படியே பக்கத்து காட்டுல ஏதி இருக்காங்களான்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
மணிப்புறாவும் சோம்பேறிக்காகவும் பக்கத்து காட்டுக்கு அப்படியே பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்போதான் கீதா கிளியும் மஞ்சள் குருவியும் அந்த கிளையில உட்காந்துருப்பதை பார்க்கறாங்க. பார்த்தோன்னே எல்லாத்தையும் பத்திரமா வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மணிப்புறா கீதா கிட்ட சொல்லுச்சு. ஏய் கீதா, நீ எங்கே போனாலும் எங்கள் கிட்ட சொல்லிட்டே போக மாட்டியா? வெளியே இவ்வளோ காற்றும் மழையும் அடிச்சிட்டு இருக்குது. உன்னை தேடி நாங்கள் எங்கெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தோம் தெரியுமா? நண்பர்களே, என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரலன்னு தான் சொன்னேன். இந்த மஞ்சள் குருவி தான் என்னை கட்டாயப்படுத்தி சீக்கிரமாக வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டான். இனிமேல் நீங்கள் இல்லாமல் நான் எந்த இடத்துக்கு போக மாட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. இனிமே நாம 4 பேரும் ஒன்னாவே இருப்போம், ஒன்னாவே சந்தோஷமா இருப்போம். மறுநாள் காலையில விடியுது. அப்போ அந்த 4 பறவைகளும் அந்த ஆலமரத்து கிளையில உட்கார்ந்து ரொம்ப அற்புதமா பழங்கள்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் இந்த பறவைகளோட கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.